காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் 5வது நாளாக விசுவாசமும் அதிகாரம் என்ற தலைப்பிலே செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்குரிய தியானம் மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற ஒரு ஜெபத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் மாமிச சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்குத்தான் தமது அனைத்து சிருஷ்டிப்புகளின் மீதும் அதிகாரத்தை கொடுத்தார். இயேசுவும் அதே மாமிச சரீரத்தை உடையவராய் இருந்து அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் பாவத்தின் மூலமாக அதிகாரத்தை இழந்த ஆதாமின் வர்க்கத்திற்கு அந்த அதிகாரத்தை அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக திரும்ப பெற்று தந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதே அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் பெற்ற நாமும் இந்த பூமியில் இருக்கின்றோம். மாமிசமும் எலும்பும் இரத்தமும் உடைய சரீரத்தை உடையவர்களாக இந்த பூமியில் இருக்கின்ற நமக்கு சகலத்தின் மீதும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் எல்லாவற்றையும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் பெற்றவர்கள் நாம். தேவனுடைய பரலோக சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற செய்வதிலே நமக்கு மிக பெரிய பங்கு உண்டு. நம்முடைய ஜெபம் கூட நம்முடைய அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துகிற நேரமாய் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் எதை விரும்பினாலும் அதை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நமக்கு அந்த விருப்பத்தை கொடுத்து, அந்த விருப்பம் நம்முடைய ஜெபமாகிய அதன் மூலமாகத்தான் அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது. பூமியிலே தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து அதற்கு ஜெபிக்கும்பொழுது தான் தேவன் அதன்படி செய்கின்றார். ஆகவே தான் முன்பு உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொல்லியிருந்தார். அதே போலவே நாம் இந்த பூமியில் கட்டுகின்ற காரியங்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்றும், நாம் கட்டவிழ்க்கின்ற காரியங்கள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி மத்தேயு 16ம் அதிகாரம் 18ம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. மேலும் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்கின்ற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அவர்களுக்கு அது உண்டாகும் என்று சொல்லி மத்தேயு 18ம் அதிகாரம் 10ம் வசனம் இவ்வாறாக சொல்லியிருக்கிறது. இப்படி விசுவாசிகள் ஜெபம் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையிலே செய்யப்படுகின்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம் அழுது கெஞ்சி மன்றாடி பிச்சை கேட்டு காரியங்கள் நடப்பதில்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பூமியிலே காரியங்களை நடப்பிக்கின்றோம். ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.